விகடன் நேயர்களுக்கு வணக்கம். கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரம் பகுதியில் தாவேகா பிரசார கூட்டத்தில் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கு. நேற்றைய தினம் வரை 40 அப்படின்னாங்க. இன்றைக்கி ஒருத்தர் இறந்திருக்கதா தகவல் வந்திருக்கு. முழுமையாக அதில் இன்னும் எவ்வளோ பேர் இறப்புகள் அப்படின்னு தெரில. நிறைய பேர் வந்து சிகிச்சை மேற்கொண்டுருக்காங்க. இந்த சூழலில் இந்த விபத்துக்கான காரணம் வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டு விவாத பொருளாக மாறி இருக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம், நேரில் பார்த்த ஒரு நபருடைய எவிடன்ஸும் கிடச்சிருக்கு. அவருடைய விட்னஸும் நம்மள்கிட்ட சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம நிறைய பேர் கீழே இருந்தவங்களுடைய பேட்டிகளை வந்து நேற்றைய தினம் வந்து பதிவு செஞ்சுருந்தோம். ஆனால் அவங்களுக்கு ஓவராலாக என்ன நடந்தது அப்படிங்கிற வந்து தெரியாது. ஏன்னா கீழே என்ன நடந்தது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது, யார் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு நிலையிலே கரண்ட் ஆஃப் ஆகிருச்சு, எங்களை தள்ளி விட்டாங்க, தள்ளினாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் மாடியிலிருந்து ஒரு வீடியோகிராஃபர் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருந்தார். குறிப்பாக விஜயோட வாகனம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எந்த அளவுக்கு மக்கள் கூடியிருந்தாங்க அப்படிங்கிறதையும், விஜய் வாகனம் வந்த பிறகு அது எப்படி நெரிசலாக மாறியது அப்படிங்கிறதையும் அந்த காட்சி பதிவு நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. எப்படி ஒரு தள்ளுமுள்ளாக மாறியது, எப்படி வந்து எல்லாருமே மயக்கமடைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ந்து அவர் என்னென்ன விஷயங்களை பார்த்தாரு, அவர் எப்படி அந்த சூழல் கைமீறி போனது அப்படிங்கிறத அவரே நம்மகிட்ட விவரிக்கிறாரு. இதில் அவர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய பெயரோ இல்லை முகவரியோ என்னுடைய அடையாளங்களோ இதில் வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவருடைய அடையாளங்களை மறைத்து அவர் பேசின உரையாடலை மட்டும் நம்ம இப்போ வந்து கேட்கலாம். வணக்கம். இப்போ நம்ம வந்து கரூரில் அந்த சம்பவம் நடந்த பகுதியில் மேலிருந்து வீடியோ எடுத்த ஒரு வீடியோகிராஃபர் நம்ம கூட இருக்கார். திண்டுக்கலை சேர்ந்த நபர். அவர் பேரை வந்து வெளிப்படுத்த விரும்பலை அப்படின்றாரு. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத அவர் சில வீடியோ ஃபுட்டேஜும் வச்சுருக்காரு. நம்ம அதை நம்மள்ட்ட ஷேர் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன கண்ணால் பார்த்தாரு, என்ன நடந்தது அப்படின்றத கேட்டலாம். சொல்லுங்கள் சார். பிரதர், அங்கே வந்துட்டு கூட்டம் வந்துட்டு 11 மணிலேருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு. சரி. நான் வந்துட்டு ஒரு 3 மணிக்கு போனேன். 3 மணிக்கு போயிட்டீங்க. ஓகே. ஆமாம், 3 மணிக்கு போனேன். கீழே ஃபுல்லாக க்ரௌட் ஆயிடுச்சு. அந்த விஜய் வண்டி அந்த நின்ன இடத்துல எல்லாம் ஃபுல்லாக க்ரௌட் ஆயிடுச்சு. 3 மணிக்கே போய் நீங்கள் அந்த மேலே ஏறிட்டீங்களா எப்படி? ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறிட்டேன். ஸ்ட்ரெயிட்லாம் ஓரளவு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு போலீஸ் அவங்க பக்கா இல்லை, பார்க்க முடியல. அப்படியே நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாகிடுச்சு. அப்பேன்னு ஒரு 6 அந்த டைம்லாம் வந்துட்டு விஜய் அந்த கரூர் ரோட்ல பைபாஸ்ல வந்துட்டு இருக்காரு. இங்க மாடியில இருந்து பாக்குறவங்களுக்குலாம் தெரியுது. ஆமா, பைபாஸ்ல போறது. அவங்க மாடியில இருந்து பார்க்க விட்டுக்கும் கீழே இருந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சு. அப்ப ஒரு 4 மணில இருந்து ஃபுல்லா ஆடிக்கிட்டேன்னு கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுல லேடிஸ்லாம் அதிகமா இருந்தாங்க, குழந்தைகளை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படின்றப்போ வண்டி வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல் க்ரௌடு. அப்பயே நகல முடியல. நாங்கள் அந்த மாடியில் நின்றுருந்த இடம் ஃபுல்லாக அந்த வீடு வரைக்கும் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. அதாவது நீங்க மாடியில இருந்த இடம்ன்றது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடம். விஜய் வந்து தண்ணீர் பாட்டெல்லாம் தூக்கி வீசினாரு, அந்த இடத்துக்கு நேரா மாடியில இருந்தீங்க. கரெக்டா அதுக்கு மேல மாடியில இருந்தோம். அதாவது இந்த கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு நிறைய பேர் வெளில வந்தாங்க. உங்களுடைய விஷுவல்ல அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல கரெக்டா நீங்க இருந்தீங்க. நீங்க எப்படி அது மேல ஏறுனீங்க நீங்க? நான் வந்துட்டு வீடியோ எடுக்க சொல்றேன் போறேன்ட்டு நான் 3 மணிக்கெல்லாம் ஃப்ரீயா இருக்கப்போ ஏறிட்டான். ஓகே ஓகே. அப்போ வந்துட்டு ப்ராப்பரா இருந்துச்சு. விஜய் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு எந்த ஒரு யாரும் மரத்துல ஏறல, பில்டிங் மாதிரி தவறுகள்லாம் யாருமே பண்ணல. சரி சரி. கீழேயே தான் க்ரௌடா இருந்தாங்க. டைம் ஆக 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 அதுக்கப்புறம் ஒரு 6:30 டைம்லாம் சோர்ந்துட்டாங்க. எல்லாம் சோர்ந்துட்டு அமைதியா ஆடாம வைக்காம அமைதியாயிட்டாங்க அப்பயேன்னு. தண்ணி கேனும் இங்கிட்டு விஜய் சைட்ல இருந்து தண்ணி கேனும் விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தண்ணி கேனு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் கேப்புக்கு ஒரு தடவை தண்ணி கேனு விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருக்குமான்றது தெரியல. தண்ணி கேன்னா விஜய் வந்து வேன்ல இருந்து வீசின தண்ணி கேனா இல்ல அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி, விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கரூர் சேர்ந்த விஜய் தாவேக்கா தொண்டர்கள் தண்ணி கேன் விட்டு ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் கூட மேல நின்றுருந்தோம். மயக்கம் போட்டு தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு நாங்களும் மேல இருந்து தண்ணி கேன்லாம் வீசணும் எங்கள்கிட்ட இருந்ததை. விஜய் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சாங்களா? நிறைய பேர் இல்ல, ஒரு 2-3 பேர் தான். கரெக்டா கண்ணு முன்னாடி ஒரு 2 பேர் தான் கரெக்டா. உங்களுக்கு நீங்க பார்த்த வகையில ஒரு 2-3 பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. ஓகே. லேடிஸா இல்ல ஜென்ஸா இல்ல எப்படி, அது யாருன்னு ஏதாவது உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? ஒரே ஒரு ஜென்னு, அப்புறம் வந்துட்டு ஒரு லேடி. அவங்க முழுசாலாம் மயக்கம் போடுற மாதிரி இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த ஊரை பிரிச்சுட்டு வந்தாங்கல்ல. ஆமா ஆமா.
அதுக்கு கீழே உட்கார வச்சிட்டாங்க. சரி சரி. அப்பயே நான் விஜய் வர்றதுக்கு முன்னாடி 6:30க்கெல்லாம் வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாயிடுச்சு. ம் ம் ம். இதுல விஜய் வண்டி வர்றப்போ அப்ப வண்டிக்காண்டி ஒதுக்கணும்ல. ஆமா. அப்படின்றப்ப அப்படி ஒதுக்குறப்போ மக்கள் எல்லாமே அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிதுக்கப்பட்டாங்க. ஒரு ஒதுங்க. இது இடம் இல்ல, வெளியில வர்றதுக்கோ வண்டி உள்ள வர்றதுக்கான இடம் இல்லாம பிதுக்கப்படுறாங்க. ஆமா, வண்டி உள்ள வர்றதுக்கான இடம் இல்ல. ம். அப்படியே வண்டி உள்ள வருதுன்றப்போ முன்னாடி எல்லா மக்களும் ஒதுங்க ஆரம்பிக்கிறப்போ அவங்க வண்டி பக்கத்துல இருக்கவங்க ஒதுங்க பின்னாடி தள்ள இந்த எட்ஜில் இருக்கவங்க என்ன ஆவாங்க, கடைசியில் நசுங்க செய்றாங்க. அப்படிதான் வண்டி கரெக்டா உள்ள. அப்ப வண்டி வர்றப்போ போலீஸ் வந்துட்டாங்க. வண்டிக்கு முன்னாடி போலீஸ் வந்தோம். அப்பதான் வந்து போலீஸ் வந்துட்டு விலக்கி விட்டாங்க எல்லாத்தையும். அப்போ வந்துட்டு கரெக்டா வண்டி வந்து ஒழுங்கிட்டு வர்றப்போ பின்னாடி இங்க நசுங்க ஆரம்பிச்சிட்டப்ப எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க எனக்குள்ள. நாங்க இருந்த இடத்துக்கு கீழே. அதாவது இந்த ஷெட்டுக்கு கீழயா? ஆமா, ஷெட்டுக்கு கீழே. ஓகே ஓகே. அது உங்களால பார்க்க முடிஞ்சதா இல்ல எப்படி இது? ஆமா, பார்த்தோம். அந்த கீழே விழுந்தவங்கலாம் தெரியல. எல்லாம் கீழே விழுந்துட்டு எல்லாம் அப்படியே ஒதுங்கி அவங்கள தூக்குறாங்க. அப்போ அந்த கீழே விழுந்து பார்த்துட்டு அது கீழே இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க உயிரை பயந்துட்டு தப்பிச்சு ஓடி வர்றாங்க. அவங்களால ஓடியும் வரவும் முடியல. அதனாலதான் அந்த கூரையெல்லாம் பிச்சுட்டு மேல வந்தாங்க. எங்களுக்கும் என்னன்னா இங்க பின்னாடி ஜெனரேட்டர், பவர் செட் எல்லாமே இருக்கு. அதனால எங்களாலும் மேல ஏத்த முடியல. ஓ, ஜெனரேட்டருக்கு அந்த முன்னாடி தான் நீங்க இருந்தீங்களா? ஆமா, ஜெனரேட்டர்னா அந்த பெரிய ஜெனரேட்டர் இல்ல, இங்க ஒரு பவர் செட் வச்சிருந்தாங்க. இது லைவ் காண்டி வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. அதாவது தாவேகாவினர் வச்சிருந்த ஜெனரேட்டர் இல்ல, நீங்க சொல்றது வேற ஒண்ணு. ஓகே. ஆமா. இங்க அவங்க வரனால எங்களால அவங்களும் ஏத்த முடியல. எங்க சைடு மாடியில கூட்டம் இருக்கு. நீங்க இருந்த பகுதியில எவ்வளவு பேர் இந்த மாடியில இருந்தாங்க? நாங்க இருந்த பகுதியில ஒரு 30 பேர் அந்த மாதிரி இருந்திருக்கோம். ஓகே ஓகே. அவங்க கீழ இருந்து மேல வர்றவங்கள எங்களால ஏத்தவும் முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 5-6 பேர் கீழே படுத்துட்டாங்க. கீழே அந்த படுத்திருக்காங்க. எங்களுக்கும் பயமாயிடுச்சு. குழந்தையெல்லாம் கீழ இருந்து மேல தூக்கி போடுறாங்க. அப்படின்றப்ப நாங்களும் பிச்சுக்கிட்டு இந்த குழந்தைய மேல தூக்கி அனுப்புனது அந்த விஷுவல்ஸ் பார்க்க முடிஞ்சது உங்களுடைய இதுல. ஆமா. ஓகே. இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளை மேல காப்பாத்துனீங்க நீங்க எடுத்தீங்க? ஆமா, அந்த தூக்குன குழந்தைகளை மாடிக்கு நாங்க ஏத்திட்டோம். அதான் எத்தனை குழந்தைகள் வந்து அது மாதிரி தூக்குனீங்கன்னு கேக்குறேன். அது கவுண்ட் பண்ண முடியல சரியா. அது எப்படின்ட்டு அந்த கூட்டத்துல எத்தனை பேர் தூக்கணும் என்னன்றது சொல்ல முடியல. அப்புறம் வந்து இங்க இந்த மாதிரி கீழே இப்படி ஷெட்டு கீழே அவ்வளவு பேர் படுத்துட்டாங்க. ஒரு 5-6 பேர் படுத்துட்டாங்க. ஆமா. ஓகே. அப்புறம் அந்த ஷெட்டுல இருந்து கூரையை பிரிச்சுட்டு மேல வந்தவங்கள நாங்களும் வந்துட்டு இதுக்கு மேல வந்துட்டு அவங்கள விடக்கூடாது, மேல ஏத்தி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாத்தையும் மேல ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஷெட்டு ஃப்ரீ ஆயிருச்சு. ஆனா அந்த ஷெட்டு கீழே தான் அந்த இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் வந்து நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க. அதனால விஜய் அங்க இருந்து கத்துறாங்க. அவருக்கு என்ன தெரியும், விஜய்க்கு இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்கன்னு தெரியல. அந்த கரண்ட் கட் ஆனது இருக்குல்ல, அந்த லைட் கட் ஆனது, அது எப்ப நடந்தது அது உங்களுக்கு தெரியுமா? கரெக்ட்டா விஜய் வந்த உடனே கரண்ட் கட். அதான் அந்த ஜெனரேட்டருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியும் ஒரு 2 மினிட்ஸ் லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறமும் லைட்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த லைட் ஆஃப் ஆன டயத்துல என்ன நடந்துச்சு, தடியடி, அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. அது உங்களுக்கு தெரியல. நீங்க கரெக்டா அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்துல என்ன நடந்ததுன்றது மட்டும் தான் உங்க பார்வைக்கு தெரிஞ்சது. ஆமா. அந்த தாவேகாவினர் வந்து அந்த வண்டி உள்ள வரும்போது ஸ்பேஸ் இல்லாம நிறைய பேர் பின்னாடி தள்ளிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த டைம்ல தான் அந்த ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி வர வண்டி உள்ளுக்குள்ள வருது. அதான் நார்மலாவே இடம் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வண்டி வர்றப்ப விலகணும். விலகலைன்னா அங்கிட்ட அடிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே விலக இங்க எட்ஜில் இருக்கிறவங்க அந்த ஷெட்டை இடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் கூரை கிட்ட இருந்தவங்க கூரையை பிரிச்சுட்டு மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் முடியாம அந்த சம்பவத்துலதான் அந்த இதுக்குள்ள அந்த ஜெனரேட்டருக்குள்ள போய் அந்த கரண்ட் கட் ஆனது அப்படின்றத நம்ம விஷுவல்ல பார்த்தோம். அதுக்கு முன்னால ஜெனரேட்டருக்குள்ள எல்லாம் அந்த ஷெட் எல்லாம் ப்ராப்பரா தான் இருந்துச்சு. ப்ராப்பரா இருந்தது. ஓகே. வண்டி வர்றப்போ ஒதுங்க முடியாம ஒதுங்க ஆகணும் சூழ்நிலை, ஒதுங்கவும் முடியல. அப்படின்றப்ப அடிச்சு உள்ளுக்குள்ள போயிட்டாங்க.
ஓகே. இப்ப இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் அழைச்சிட்டு போற பிறகு என்ன நடந்தது? அந்த அந்த டைம் வரை நீங்க இருந்தீங்களா? என்ன பண்ணீங்க? இருந்தோம். அது விஜய் பேசிட்டு இருக்கப்பயே ஆம்புலன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ம். அவரும் இடையில விஜய் வேற அங்கனக்குள்ள இந்த செட்டு கிட்ட இருந்தவங்க செருப்பு போட்டு எறிய அந்த அது செப்பல் எரிஞ்சது வந்து இந்த ஷெட்டு கிட்ட இருந்தவங்க தான் செப்பல்லாம் எரிஞ்சாங்களா? ஆமா, அங்கன இருந்து தான் பறந்துச்சு. என்ன காரணம் அது? அது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? காரணம் வந்துட்டு எதுவா வேணாலும் இருக்கலாம். விஜய் இவங்க மயக்கம் போட்டாங்க, விஜய் மேல இருந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு இவங்களும் கோவம் அடைஞ்சிருக்கலாம். நார்மலா தொண்டர்கள் கூட கோவம் அடைஞ்சிருக்கலாம். இல்ல வேற ஏதாவதுன்னா அது எப்படின்னு தெரியல. தண்ணீர் கேட்டு சில பேர் சொல்றாங்க, தண்ணீர் கேட்டு கூட எரிஞ்சிருக்கலாம்ன்றாங்க. என்னன்னு தெரியல அது. அது நிஜமாலுமே யாரா இருந்தாலும் கோவம் வரும். நம்ம இங்கனுக்குள்ள ஒருத்தன் படுத்து கிடக்குறான் அப்படின்றப்ப அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். அது இல்லாம வேற காரணங்களாக கூட இருக்கலாம். அது நம்ம தெரியல. அது முடிவுக்கு வர முடியல. ஆமா ஆமா, அத நம்ம சொல்ல முடியல. விஜய் போனதுக்கு பிறகு என்ன நடந்ததுங்க? போனதுக்கு பின்னாடி வந்துட்டு அவர் வந்துட்டு போனதான் நல்லது. ஏன்னா இருந்திருந்தாருன்னா அப்படின்னு அந்த அந்த மயக்கத்தவங்களும் அப்படியே தான் அங்கனே தான் இருந்திருப்பாங்க. ஆம்புலன்ஸ் வந்திருக்க முடியாது, தூக்கிட்டு போயிருக்க முடியாது. எல்லாரும் விஜய் பார்த்து கத்திட்டு தான் இருப்பாங்க. இங்க என்ன நடக்குன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. வந்துட்டு விஜய் போனதான் நல்லது. அவர் கிளம்புனதும் இவங்களெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துட்டு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 7-8 ஆம்புலன்ஸ், ஒரு குட்டி குட்டி ஆம்புலன்ஸ்லாம் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? ஏன் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க தெரியல. கேட்டா வந்துட்டு கேஸ் கூப்பிட்டாங்க, அதனால வந்தோம் அப்படின்றாங்க. ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிச்சிச்சு. அந்த ஆம்புலன்ஸ் அந்த சின்ன சின்ன ஆம்புலன்ஸ் வந்து ரவுண்ட் அடிக்கிறத நாங்களும் பார்க்க முடிஞ்சது. அது என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியல? ஆமா. அது வந்துட்டு ரொம்ப நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறதுக்கு நாங்க கூட்டம் விஜய் கலையிட்டோம் அப்படின்னு நாங்க மாடியிலே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க மாடி விட்டு கீழே இறங்கணும். ஒரு தம்பிலாம் தனியா நின்று அழுதுட்டு இருந்தான். அவனை என்னடான்னு போய் கேட்டா அந்த மாதிரி பசங்களோட வந்தோம், அவங்கள காணோம்னா அப்புறம் நம்ம அலௌன்ஸ் பண்ற இடத்துக்கு கூப்பிட்டு போனோம். அங்க வந்துட்டு மைக் கரண்ட் கட்டு, ஸோ வந்துட்டு அலௌன்ஸ் பண்ண முடியல. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி போலீஸ்காரங்கள்ட்ட தான் மைக் இருக்குன்னு தாவக தொண்டர்கள் சொல்ல, போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டா இந்த மாதிரி நிறைய பேர் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ மைக் ஆன் பண்ணி பேரை சொன்னோம்னா இங்க இருக்க அவங்களோட இது பதறுவாங்க, அதனால வந்துட்டு மைக் வேணாம் அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கிரவுண்ட்ல இறங்கி ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. விஜய் வண்டி வர்றப்போ இருந்த போலீஸை விட ஒரு 5 மடங்கு அதிகமாக போலீஸ் வந்துட்டாங்க. பிறகு நீங்க கீழே இறங்கின பிறகு மயக்கம் அடைஞ்சு கிடந்தவங்களையோ இல்ல வந்து அதுக்கப்புறம்லாம் யாரையும் காண முடியல, பார்க்க முடியலையா? ஆமா. நாங்க க்ரௌட் கொஞ்சம் கலந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கீழே இறங்கணும். ஏன்னா எங்களுக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி. தோராயமா நீங்க நின்ன இடத்துக்கு கீழே இல்ல அந்த ஷெட்டுக்கு கீழே தான் நிறைய மரணங்கள் நடந்தா சொல்றாங்க. நீங்க அங்க இருந்து எத்தனை டெட் பாடிஸ் எடுத்தாங்க, அது மாதிரி இதை உங்களால கவுண்ட் பண்ண முடிஞ்சதா? நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 அந்த மாதிரி நான் விஷுவல் கண்ணில் நேர்ல பாத்தீங்க? அது காட்சிப்படுத்திருக்கீங்க? நீங்க அந்த இடத்த நீங்க தான் நல்லா விஷுவல் பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாவது வீடியோ எடுக்க முடியல. அந்த இடத்துல பதட்டம் வந்துட்டு ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தோம். ஓகே. ஸோ வந்துட்டு அந்த இடத்துல இது பண்ணி இதுவரையும் என்னென்னலாம் நீங்க விஷுவல் பண்ணீங்க? நீங்க வந்துட்டு க்ரௌடு ஃபுல்லா வண்டி வர்றதுக்கு முன்னாடியே இடம் ஃபுல் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப நார்மலாக வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல் ஆயிடுச்சுன்னா இப்போ வந்துச்சுன்னா இன்னும் இடம் வேணும். அப்படின்றப்ப ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை. அது எதுக்கு இவங்களும் ஏத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. தாவேக்கா சைடும் அதான் இவங்களுக்கும் தெரியும் கூட்டம் இந்த மாதிரி வரும்னு. அப்புறம் இவங்க அப்படியா இருந்தாலும் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப எங்கிட்டு இவங்களை ஒதுக்குறது அப்படின்னு அந்த ஸ்பாட்ல கூட ஏதாவது யோசிச்சு இருந்திருக்கலாம். அதுதான் இவங்க மேல வைக்கிற குறையா இருக்கலாம். அதாவது நீங்க சொல்ற மிக முக்கியமான காரணம் அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க, எல்லாமே முன்னாடியே ஃபுல் ஆயிருச்சு. அப்போவே தண்ணி இல்ல, முன்னாடியே மயக்கம் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி எல்லாம் இருந்துச்சு, மயக்கமும் அவ்வளவா பெருசா நடக்கல. பட் வந்துட்டு இடம் ஃபுல் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப போலீஸ் முன்னாடி முன்னாடியே 2-3 பேர் மயக்கம் அடைஞ்சதா சொன்னீங்க. அதனால அதான் ஒரு 2 பேர் கரெக்டா 2 பேரு. அது கூட ஒருத்தர் தான் முழுசா மயக்கம் பண்ணாரு. ஒருத்தர் வந்துட்டு அவங்க சும்மா நார்மலா சாஞ்சாங்க, அவங்க உட்கார வச்சிட்டாங்க. போலீஸ் முன்னாடி இங்க இருந்திருந்தாங்கன்னா
இந்த மாதிரி இடம் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களும் ஒரு அனலைஸ் பண்ணி இது பண்ணிருக்கலாம். போலீஸ் வந்து அந்த முன்னாடி இல்ல, அதாவது விஜய் வண்டி வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆமா என்ன சூழல் இருக்கு சொல்லும்படியா இல்ல, அப்படின்னு நிலவரத்தை ஒருவேளை பாக்குறதுக்கான இருந்திருக்கலாம். போலீஸ் இல்ல அங்க, அப்படிதானே? ஆமா ஆமா சொல்லும்படியா இல்ல, கண்ணுல தெரியல அவ்வளவா. ஒருவேளை இருந்திருக்கலாம், ஆனா நமக்கு தெரியல, உங்க பார்வைக்கு தெரியல. ஆமா ஆமா அப்படியே இருந்தாலும் கூட இங்க இது மாதிரி உள்ள வண்டி வர்றதுக்கான சூழல் இல்லைன்னு தகவலை தெரிவிச்சு முன்கூட்டியே நிறுத்திருந்தா இந்த அசம்பாவிதத்தை தடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. ஆமா ஆமா ஏன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கு, வண்டி எப்படி உள்ள வரும் அப்படின்றப்ப வண்டியை கூட அங்க நிப்பாட்டுங்க, அந்த மாதிரி முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கலாம். இல்லன்னா நீங்க பாதி கூட்டம் வந்துட்டு அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்கன்னு பிரிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி வரதுக்கு ரெடி பண்ணிட்டு வண்டி உள்ள விட்டுருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பட் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வண்டி உள்ள வர கூட்டம் இது ஒதுங்க, இங்கிட்ட அப்படியே எல்லாம் உள்ளுக அப்படி ஒரு ஒரு காமன் நேரத்துல எல்லாம் சடன்னு நடந்துச்சு. அதான் அவர் வந்ததுல இருந்து. ஆமா அவர் வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. அவரு கிளம்பி அங்கிட்டு ஒரு நிமிஷம் கிளம்பினா 1 நிமிஷத்துல எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. ஓகே. அந்த டைம் அந்த காமன் நேரம் தான் டைம். அந்த ஜெனரேட்டர் சைடுல என்ன நடந்தது உங்களால பார்க்க முடிஞ்சதா? ஜெனரேட்டர் ஷெட்ல எதுவும் விபத்து நடந்த மாதிரி தெரியல. ஆனா வந்துட்டு எல்லாம் உள்ள போயிட்டாங்க, இதெல்லாம் சாஞ்சிருச்சு, ஜெனரேட்டருக்குள்ள போயிட்டாங்க. அது என்ன நடந்துச்சு தெரியல, ஏன்னா எங்களுக்கு கீழே இங்கிட்டு அந்த அந்த விபத்து நடக்க ஒட்டிக்கும் அந்த சைடு எங்களால சரியா கவனிக்க முடியல. புரியுது. நீங்க உங்க சைடு இருக்கக்கூடிய அந்த பதட்டமான ஒரு சூழலையே நீங்க கவனிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனநிலை புரியுது அந்த சமயத்துல என்ன இருந்திருக்கும். எல்லாரும் தெரியாதுல்ல, இந்த மாதிரி இடம் இருக்காது வைக்காதுன்னு தெரியாது. சரி ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணிருப்போம், இல்லாட்டா நம்ம டிவி சைட்ல இருந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் மக்கள் வந்திருப்பாங்க. மக்கள் வந்துட்டு இப்ப எல்லாம் தப்பா முன்கூட்டியே யோசிக்கல, இதுக்குள்ள வண்டி வந்தா எப்படி வெளில போறது, வண்டிக்கு வந்து நிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குமா, எல்லாமே பாக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்திலே இருந்துட்டாங்க. ஓகே ஆமா மேல இருந்து நாங்க பார்த்தா எங்களுக்கு தெரியும் ஃபுல்லா ஆயிடுச்சு, எப்படி வெளியில வர முடியும் அப்படின்னு எங்களால யோசிக்க முடியும். அவங்க ஒரு இடத்துல கீழே இருக்குன்றப்போ அவங்களுக்கு சுத்தி என்ன இருக்குன்னு தெரியாது. அவங்க வந்து நம்பிக்கையே வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எப்படியா இருந்தாலும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா டிவி சைட்ல இருந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஒரு இது. ஆனா அங்க வந்துட்டு இடம் பத்தாம போயிடுச்சு, சந்தையில கூட ஒதுங்க முடியல. மிக்க நன்றி சார், உங்களுடைய அந்த விஷுவலையும் கொடுத்து உதவுங்க. ஏன்னா எந்த எப்படி நடந்தது இந்த எப்படி நடந்தது இந்த விபத்து அப்படிங்கிறது பல்வேறு விதமான தகவல்கள் வந்து பகிரப்படுது. ஆளாளுக்கு ஒரு தகவல் சொல்லும்போது இந்த விபத்துக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு விவாதங்களும் நடந்துட்டு இருக்கு. இப்படியான சூழல்ல நீங்க அந்த சமயத்துல நேரடியா இருந்து மேல நின்று ஒரு மாடியில இருந்து எல்லாத்தையும் நீங்க விஷுவலாவும் எடுத்திருக்கீங்க, நேரடியாவும் பார்த்திருக்கீங்க போது உங்களுடைய நீங்க சொல்ற கருத்துக்களும் சரி, நீங்க எடுத்த வீடியோக்களும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரமா எவிடன்ஸா நம்ம கருத முடியும். அதையும் எங்களுக்கு கொடுத்ததுங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.